ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல அதாவது பாத்தீங்கன்னா நம்ம லக்ன ரீதியா ஒவ்வொரு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். பிறப்பின் ரகசியம் சரி, இந்த லக்னத்துல ஏன் பிறக்கணும், இதே மாதிரி இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி கர்மாலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப பார்க்கக்கூடிய லக்னம் துலா லக்னம். இந்த துலா லக்னங்கிறது பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கே மேக்ஸிமம் தெரியும். அதே மாதிரி நீதி நேர்மை இதெல்லாமே இருக்கு. ஏன்னா சனி அங்கதான் வந்து உச்சமாகிறாரு. சோ அப்படி இருக்கும்போது சனியோட காரத்துவமும் அதிகமாவே இருக்கு. அதாவது ஒரு சுக்கிரனோட காரத்துவமும் மேக்ஸிமம் அவங்களுக்கு இருக்கும். என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற டேஸ்ட் பாக்குறாங்க. பட் நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, என்னதான் அறிவும் ஆற்றலும் இருந்தும் அவங்களுக்கான களம் வந்து அமையல. அதனாலேயே வந்து மிகவும் தோல்விக்கு உள்ளாகுறாங்க. சோ இதெல்லாம் எதனால நடக்குதுங்க ஐயா? நிச்சயமா. நல்ல கேள்வி. அதாவது இப்ப காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடு என்கின்ற துலாம் எப்பவுமே எதிர்நோக்கி இருக்கிறது என்ன அப்படின்னா சமூகம். ம். நான் பிறப்பெடுத்திருக்கேன். இந்த சமூகம் என்னை கவனிக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. ம். அப்ப அது மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு உண்மையிலேயே நட்சத்திரங்கள் கரெக்டா அமையல அப்படின்னா தான் இவங்களுக்கு அறிவு ஆற்றல் பயன்படாம போகும். ம். அதாவது டெக்னிக்கல் மைண்டு, அதே மாதிரி மனோவேகம், வாயு வேகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபாஸ்டா ராக்கெட் மாதிரி திங்க் பண்ணக்கூடிய மனசு. ம். ஏன் அப்படின்னா இவங்க லக்னத்துல தான் ராகு இருக்காரு. அது காற்று ராசி. ம். அப்ப அந்த மாதிரி அந்த சல்லுன்னு சரராசி அப்படியே சல்லுன்னு பறக்க நினைப்பாங்க. அதே மாதிரிதான் அங்க குருவும் இருக்கு, செவ்வாயும் இருக்கு. இப்படிப்பட்ட அமைப்புல இருக்கக்கூடிய அதுல இப்ப செவ்வாய் இவருக்கு பணத்தை கொடுக்கறவங்க, நமக்கு கஸ்டமரை கொடுக்கறவங்க. ம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகங்கள் 8, 12ல மறைஞ்சிடக்கூடாது. ம். ம். ராகுவோ செவ்வாயோ குருவோ 8, 12ல மறைந்து விட்டால் சுயபலத்தை இழந்துடுறாங்க. இவங்க என்னதான் படிச்சு இது வந்தாலும் டெவலப் ஆகிறது இல்ல. அதுபோக இந்த ராகுவும் குருவும் 2, 6, 10ல தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலே இவங்களால பணம் சம்பாதிக்க முடியாம போயிடுது. நிறைய படிச்சிடுறாங்க. ம். ஐடி ஆகட்டும், ஃபைனான்ஸ் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், சட்டம் ஆகட்டும், பெரிய பெரிய சயின்டிபிக் ஒர்க்கு, டெக்னாலஜி எல்லாம் படிப்பாங்க. ம். ம். ஆனா அந்த ராகுவும் குருவும் 2ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ, அதாவது சனி புதனோட சம்பந்தப்படணும். ம். அந்த சனி புதனோட சம்பந்தப்பட்டதான் இவங்க படிப்புக்கு ஏற்ற ஒரு அட்ராக்ஷன், அங்கீகாரம் கிடைச்சு இவங்க சம்பாதிக்க முடியும். அப்படி 2, 6, 10 தொடர்பு இல்லாம போறதுனாலதான் இவங்களுக்கு ப்ராப்ளம் வருது. அதை இவங்க பார்த்துக்கணும். அப்படியே இவங்களுக்கு அந்த 2, 6, 10ல பலவீனம் இருந்தால் இவங்க சனியை ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கணும். சனி கிரகம், புதன் கிரகம், இந்த ம். 2 கிரகத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 6 நட்சத்திரங்கள்ல இவங்க செய்யக்கூடிய முயற்சிகளை எல்லாம் பண்ணணும். அந்த நட்சத்திர குறியீடுகள், அந்த நட்சத்திர தேவதைகள், இவங்களை எல்லாம் நம்ம உபாசனை பண்ணி இவங்க வசியம் பண்ணிட்டாங்கன்னா தொழில் பலன் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லக்ன பாவம் என்பது சுக்கிரனாக இருந்தாலும் அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்பது நம்பிக்கைங்கிற இடத்துல போய் இருக்கு. 3ஆம் ம். இடத்துல பூராடம், 7ஆம் இடத்துல பரணி, 11ஆம் இடத்துல பூரம். அப்ப இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது இவங்க லக்னாதிபதி எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி வசீகர தன்மையில போயிடுறாங்க. அதுதான் இவங்களுக்கு இருக்கிற வீக் பாயிண்ட். இப்ப பாத்தீங்கன்னா நம்மள தூக்கி வச்சு பேசினா நம்மள பெரிய ஆளுன்னு சொல்லிட்டா போதும், எல்லாம் செய்யறதுக்கு ரெடி. ம். அந்த அளவுக்கு இவங்க போயிடுறாங்க. அதனால என்ன ஆகுது, ரொம்ப ஏமாளித்தனமா இருக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அடுத்தவங்கள முன்னேற்றி வேடிக்கை பார்த்து நான் பாரபட்சம் இல்லாத மனிதன், நான் ஊருக்கு உழைப்பவன் அப்படிங்கிற போர்வையில இவங்க டெடிகேட் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாம கொஞ்சமாவது நமக்கு என்ன அப்படின்ற சிந்தனை இந்த நட்சத்திர குறியீடுகளை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா இவங்க ஜெயிக்கலாம். இவங்களுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ம். படிப்பு இல்லாதம இந்த ராகுவோ குருவோ கெட்டு போச்சுன்னா அனுபவ ம். ரீதியா பணம் போட்டு பணம் பண்றது அல்லது ஒரு வியாபாரம் பண்றது, இதுல இவங்க புத்திசாலித்தனமா இவங்களை வளர்த்துக்கலாம். தாராளமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்னீங்க ஐயா. ஐயா அதே மாதிரி இந்த துலா லக்னக்காரங்களை வாழவே முடியாது, வாழவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகள் யாருங்க ஐயா? சுக்கிரனுக்கு எதிரி யாரு? குரு தானே. குருதான்.
அப்ப இவங்க வசீகரத்தன்மையை வச்சு எடை போடுறாங்க. ஆனா ம் அந்த குரு என்ன பண்றாரு? இப்ப இவங்க போய் ஒருத்தர்கிட்ட பாடம் படிச்சா கூட அவங்களாலேயே இவங்க பாதிக்கப்படுறாங்க. ம் வழிகாட்டுதல் அப்படின்னு போகக்கூடிய அமைப்புல போனாலுமே பாதிக்கப்படுறாங்க. ரெண்டாவது, யாரையாவது நம்பி வழிகாட்டுதலுக்கு ஏற்று அவங்க மூலமா நம்ம ஒரு உதவி பெற்று ஒரு பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு போனா அவங்க ஸ்டேபிளா இருக்கிறது இல்ல. ம் ஏனென்றால் இவங்களுக்கு பாக்கியஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமா வருது. அந்த பாக்கியாதிபதி மாறக்கூடிய தன்மை ஆயிடுது. அதனால ஒரு ஸ்டேபிளா இருக்கிறது இல்ல. பூர்வீகத்திலையும் பலம் இல்ல. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரே நிலைத்த மாதிரி இருக்கிறது இல்ல. இப்போ ஒரு 2 வருஷம் வந்துச்சு, அதை தக்க வச்சு முன்னேறதுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை, அதை மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால பாக்கிய இழப்புகள் அதிகமாக இவங்களுக்கு நேருவதற்கு எதிரிகள் பயன்படுத்திக்கிறாங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புல பாத்தீங்கன்னா சனி இவங்களுக்கு கெட்ட ஸ்தானங்கள்லாம் வந்துட்டா எதிரிகளால துன்பப்படுற விஷயம் நடந்துருது. ம் ம் இப்ப ம் இவங்க ஜாதகத்துல 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ சனி தொடர்பு கொண்டாலே போதும். ம் அது அதே மாதிரி புதன் சனி இந்த 2 பேரும் தொடர்பு கொண்டாலே இவங்க வழக்குகளை சந்திக்கிறாங்க. நம்பி கெடுறது, எதிரிகளால வஞ்சம் சூழ்ச்சியில அகப்பட்டு கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிற விஷயம் வந்துருதுங்கிறது தான் உண்மை. அதற்கு இவங்க இந்த நான் சொன்ன மாதிரி இந்த நட்சத்திர குறியீடுகளை பலப்படுத்தும். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. அவங்க மேஜரா சந்திக்கிறது பாத்தீங்கன்னா நெருங்கிய உறவுகள், நெருங்கிய வட்டாரங்கள். இங்க சா இங்க பாக்குற துரோகங்கள் தான். அதாவது துரோகம் பண்றதுக்கு வெளியிருந்து ஒரு ஆள்ல வரது இல்லைங்கய்யா, கூட இருக்கிறவங்க தான் துரோகம் பண்றாங்க. அதெல்லாம் எதனால ஏற்படுதுங்க இவங்களுக்கு? இப்ப இவங்களுக்கு இந்த ராகு இவங்களுடைய குணத்துல இருக்கிறதுனால இந்த ராகு என்ன பண்ணுது அப்படின்னா அதிவேகமாக இவங்களை யாரையும் போய் நம்பிடுவாங்க. ம் அதே மாதிரி குரு அங்க இருக்கிறதுனால, குருனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால வெளுத்ததெல்லாம் பாலு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சமநோக்கு பார்வையிலேயே போய் பழகுறாங்க. ம் ஆனா இவங்க ஜாதகத்துல அந்த ராகு குரு 8 12 தொடர்பாயிடுதுன்னு வைங்க. அதாவது இப்ப கிரகண தோஷம்னு ஏன் சொல்றோம்? ராகுவும் சூரியனும் கேதுவோ சம்பந்தப்பட்ட கிரகண தோஷம். அது மாதிரி இவங்களுக்கு பூர்வ புண்ணியத்திலேயே ராகுனுடைய அமைப்பு இருக்கு. அந்த ராகு 12ஆம் இடமான சூரியன் நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரத்துல மாட்டிட்டாலே போதும். இல்ல ம் 8ல மாட்டிட்டாலும் போதும். இவங்களுக்கு ப்ராப்ளம் உண்டாயிடுது. இதனால என்ன ஆகுதுன்னா சொந்த கூட பிறந்தவங்களே பாதிக்கிறாங்க. அதே மாதிரி தாய் தகப்பை எப்படி நம்ம மகர லக்னத்துக்கு பேசுவோமோ அது இவங்களுக்கும் பொருந்தும். ம் ம் அதாவது ம் 4 8 12ல ஆகாத ஸ்தானத்துல அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சகோதரன் இருக்காங்க. ம் அப்ப அது நல்ல பாக்கியம் அப்படிங்கிறது ராகு வலுக்கணும், குரு வலுக்கணும். அவங்க இந்த தொடர்பு இல்லாம இருக்கணும். 8 12 தொடர்பு இல்லாமல் இருந்தா நல்லா இருப்பாங்க. ம் அது மாதிரி வரும்போது இவங்க என்ன பண்ணணும்னா ஊரை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல டெவலப் ஆகணும். ம் ஏன்னா இவங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை கொடுக்கிற ராசி கடகராசி. ம் அந்த ராசி சரராசி. அந்த ராசி அந்த சரராசிங்கிறனால வெகு தூரம் போய் பிழைக்கக்கூடிய அமைப்புல இவங்க வடிவமைச்சுக்கணும். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்கய்யா. ஐயா அதே மாதிரி இவங்களுக்கு மேலும் பாத்தீங்கன்னா அசிங்கம் அவமானத்துக்கு ஆள் கூடுறாங்க. அது எதனால நடக்குதுங்க ஐயா? அதாவது இப்போ இவங்களுக்கு ஆசைகள் பேராசைகளா மாறக்கூடாது. பருவ கிளர்ச்சியில சில நேரம் ராகு திசையோ குரு திசையோ நடக்கும்போது அங்க இந்த சூரியன் சந்திரன் நான் சொன்ன மாதிரி அந்த கிரகண தோஷம் வந்துடக்கூடாது. அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணுமே இந்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப பாவ கிரகமா மாறிடுது. சூரியன் பாதகாதிபதி. சந்திரன் என்னதான் 10ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அவருடைய நட்சத்திரம் 4 8 12 தான் இருக்கு. ஸோ அதனால இந்த சூரியன் சந்திரன் செவ்வாயில 5ஆம் இடம் போய் சம்பந்தப்படக்கூடாது. 5ஆம் இடம் என்பது ஆத்மஸ்தானம். 5ஆம் இடம் என்பது தூய்மையை குறிக்கிறது. இப்ப பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் பருவமடைதல் கற்பு இதையெல்லாம் கொடுக்கறது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் 8ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டா அதனால அசிங்க அவமானம் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படுது. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்தும் அந்த அவமானங்கள் நடக்குது. அதுல மெயினா வர்றதுக்கு காரணம் நிறைய பேர்த்துக்கு
இந்த ராகுவும் குருவும் 8-12 தொடர்புனால தான் வருது. இதுல எல்லா கேள்விகளுக்குமே பதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜாதகத்துல ராகு குரு கெடாம இருக்கணும். அதே மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகம் நல்ல ஸ்தானத்துல உட்கார்ந்துடக்கூடாது. ம். உட்கார்ந்தாலும் பிரச்சனையாகும். அதனாலதான் அசிங்கம் அவமானம் ஏற்படுறது. அதுல வந்து 8ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாம பொருளாசையில அதிகமா கடனை வாங்கி அதை கொடுக்க முடியாம அசிங்க அவமானம் ஏற்படுறதும் அதிகம். இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இவங்க நீங்க சொன்னது எல்லாமே இப்போ மேக்ஸிமம் 90% வந்து பாசிபிள் தான் இருக்கு. நீங்க அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அவங்க கேட்கறது என்னன்னா, ஐயா 12 லக்னம் இருக்கு, நாங்க ஏன் குறிப்பா துலா லக்னத்துல பிறக்கணும், நாங்க பிறந்தனால எங்களுக்கு என்ன கர்மா வந்து சேரும், அதை பத்தி சொல்லுங்க ஐயா. அதாவது பிறப்பின் ரகசியம் அதை பத்தி சொல்லுங்க ஐயா. ஒரு லக்னத்துல பிறக்கிறோம் அப்படின்னாலே அதுல வந்து கர்மா அடங்கி இருக்கு. எண்ண பதிவுகள், முற்பிறவினுடைய எண்ண பதிவுகள் வந்து அடுத்த பிறவிக்கு அந்த குறை தொட்ட குறையெல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு வருது. ஸோ அதுல வந்து இவங்களுக்கு இந்த ராகுவும் குருவும் என்ன சொல்லுது அப்படின்னா சத்துரு சாபத்தை சொல்லுது. அதாவது கூட பிறந்தவங்க, பங்காளி அல்லது வேலை செய்யும் போதோ அல்லது தொழில் செய்யும் போதோ கடன் கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டவங்களுக்கோ ஒரு பிரச்சனைகள்னால சாபம் வாங்கி அதை வந்து அடைப்பதற்காக இந்த பிறவி நடக்கிறதுங்கிறது தான் இவங்களுக்கு உண்மை. அது போக இவங்களுக்கு பாருங்க, 8ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அப்ப இந்த 8-12 கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நம்பிக்கை மோசம், பொருள் அபகரிப்பு, அதே மாதிரி அதாவது இந்த பிறவியில நம்ம வந்து பொருளை இழக்கிறது, அவமானப்பட்டு இழக்கிறது அல்லது நம்பி ஏமாறுறது அப்படின்னா முற்பிறவியில அந்த ஏமாத்தின கர்மா தான் இப்ப வந்து இவங்களை ஏமாற வைக்குது. அது ஒரு பிறப்பின் ரகசியம்ங்கிறது ரொம்ப புரிஞ்சுக்கணும். எப்பவுமே காலச்சக்கரத்துக்கு வந்து 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய ஸ்தானம். அந்த 2ஆம் இடம் இவங்களுக்கு வந்து 8ஆம் இடமா வர்றதுங்கிறது வந்து ஒரு பிறப்புல வந்து பணம் சார்ந்த சாபம்னு எடுத்துக்கணும். அத வந்து நம்ம ஜோதிட பாஷையில தனஹானின்னு சொல்லுவாங்க. தனம்னா கையிருப்பு பணம், ஹானின்னா அந்த பணத்தினால இந்த பிறவியில கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்கய்யா. கிட்டத்தட்ட அந்த லக்னத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே துல்லியமா புட்டு புட்டு வச்சு விட்டீங்க. மேலும் அடுத்தடுத்த லக்னத்தை நம்ம பார்க்கலாங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க அங்கிருந்தே நம்ம வீடியோ பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றிங்க, நன்றிங்க.